நீர் என் உள்ளித்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்த வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாக இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ், அது என்ன ஆர்கன்ஸாக இருந்தாலும் அது நம்ம உருவாகும் முன்னே அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அதில் ஏதாவது ஒரு பலுவோ அதில் ஏதாவது ஒரு தீங்கு வரும்போது இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. நம்ம வாசித்தோம், ஆல்ரெடி உங்கள் சாட்சி சொல்லும் போது நம்ம வாசிச்சிட்டோம். ஆண்டவரே, நான் உருவாகிறதுக்கு முன்னாடி உங்கள் புஸ்தகத்தில் என்னுடைய ஆர்கன்ஸ், என்னோடய பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், ஆர்டரி, வெயின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சு இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் உருவாக்கிட்டீங்க. நான் உருவாக்குறதுக்கு முன்னே இப்போ அதில் எனக்கு ஒரு பழுது இருக்குது, அதில் எனக்கு ஒரு நோய் இருக்குது, அதில் இருக்கிற வலி இருக்குது, பிரச்சனை இருக்குங்கிறாங்க. எப்படி நீங்கள் உருவாக்கப்பட்ட போது இருந்துச்சோ இப்போ இருக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா என் கருவை உன் கண்கள் கண்டதே, என் அவயங்களில் ஒன்றாயும் இல்லாத போதே, ஹல்லேலூயா, இல்லாத போதே, இருக்கும்போது சொல்ல, இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும். அது எப்படி உருவாகுது பார்த்தீங்களா? அப்பயே இதான் நம்ம கற்பனையில் கொண்டு வாங்க. அது உருவாகும் போதே, புள்ளி வச்சு கோலம் வரும்போதே, நம்ம அவயங்கள் உருவாக்கும் போதே அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. அப்போ அதில் ஏதாவது ஒரு தீங்கோ ஏதோ வரும்போது இது சரியில்லை ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை புதிதாக்குதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருகிற நாட்களில் ஜெபிக்கணும்னு நான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆண்டோட பிள்ளைங்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம நினைக்கலாம் இது கர்த்தருக்கு மறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது அவருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, மறைவானது கர்த்தருக்குரியது. சகலமும் அவர் மூலமாய் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மறைப்பொருளை நம் தேவன் வெளிப்படுத்துகிறார். சில காரியங்களில், சில வாழ்க்கையில் இது என்னன்னே எனக்கு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். நம்மக்கிட்ட எதுவுமே தெரியல, எந்த ஒன்றும் இல்லைன்னு மனுஷனுக்கு நம்ம சொல்லக்கூடாது. தெரியலையே, ஒன்று புரியலையே அப்படிங்கிறத கர்த்தர்கிட்ட சொல்லும்போது அந்த விஷயத்தோடைய காரியத்துடைய மறைப்பொருளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு இரவானாலும் சரி பகலானாலும் சரி எல்லாமே வெளிச்சம் தான் அவருக்கு. அதனால மறைவிடத்தில் இருக்கிற மறைப்பொருளை இருளை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். மறைப்பொருளை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலே தெரியாத ஒரு விஷயம், புரியாத விஷயம், மறைக்கப்பட்டிருக்க விஷயத்த நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும்போது நம்ம தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். தாவீது இந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவரோட வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் அவர் பட்டிருப்பாரு. முடிச்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எழுதுறா இருப்பாருங்க. நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் இங்கே போனாலும் இங்கே வருவீங்க, அங்கே போனாலும் வரீங்க, உங்கள் ஆவிக்கு மறைவாக எங்கே போவோம், உங்கள் சமூகத்துக்கு மறைவாக நான் எங்கே ஓடி போவேன், பாதாளத்தில் நான் படுக்க போட்டாலும் அங்கேயும் உங்களுக்கு கரை நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேரோட வாழ்க்கை இருளாக இருக்கலாம், பாதாளமாக இருக்கலாம், அழிவாக இருக்கலாம், நாசமோசமாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அங்கேயும் என் கரம் உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 10வது வசனம் 9 நான் வாசிக்கிறேன். நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் ஒரு கை என்னை நடத்தும், ஒரு வலது கரம் என்னை பிடிக்கும். நான் வானத்திற்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உமது கை என்னை நடத்தும், வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். ஹல்லேலூயா. இருளா இருக்குது ஆண்டவரே, மறைவா இருக்குது தகப்பனே, இதுக்கப்புறம் வழி தெரியலையே, இந்த மறைப்பொருளை நான் எப்படி அறிந்து கொள்வேன், இந்த மறைவான காரியத்தை நான் எப்படி புரிந்து கொள்வேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்றார், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. ஆண்டவருக்கு இரவும் சரி பகலும் சரி எல்லாமே அவருக்கு வெளிச்சம் தான். நம்ம வாழ்க்கையில் மறைவாக இருக்கிறத நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். தானியேல் 22:22. இருளில் இருக்கிறதை ஆமென். அவரே ஆழம். ஒரு காரியத்தோட ஆழம் எவ்வளோ நமக்கு தெரியாது, இது எவ்வளோ தூரம் போகும்னு கூட நமக்கு தெரியாது. சில காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் அதோட டெப்த்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
அதை வந்து நமக்கு வெளிப்படுத்திக்க தேவையாக இருக்கிறார். அதை எப்போனா நம்ம எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஒரு காரியத்தோட லென்த் இது எவ்வளோ தூரம் போய் முடியும், எங்கே முடியும் அப்படிங்கிறத கர்த்தர் தெய்வ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால தான் இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்திற்கு தேவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர். இந்த அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அது மறைப்பொருள், ஒரு ராஜா ஒரு சொப்பனை கண்டிருப்பார். அந்த மறைப்பொருள் அந்த இருக்கிற ஞானிகளாலும் ஜோசியக்காரனாலும் மந்திரவாதினாலும் வெளிப்படுத்தவே முடியல. அதை வந்து கர்த்தர் தான் வெளிப்படுத்தினார். அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் தானியேலை பார்த்து சொல்வார், உன் தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன் அப்படின்ட்டு. அதுதான் அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாரா? அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் மறைவாக இருக்கிறத கர்த்தர் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர நம்ம நம்புவோம். சில வேதாகமத்தோட சில எடுத்துக்காட்டுகள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆசீர்வாதங்கள் எப்பவுமே நம்புறதுனால மட்டும் வராது, அவருடைய கட்டளையும் கற்பனையும் நம்ம கீழ்ப்படியும் போது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்கேருந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், கர்த்தர் உங்களை வாழாக்குமா தலையாக்குவான்னு நான் அவங்களை பார்த்து சொன்னால் சொல்கிறதுனால நான் ஆசீர்வாதம் உங்களுக்கு தங்காது. அதுபடி வாழும்போது தான் நம்ம ஆசீர்வாதம் தங்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளும்போது தான் நம்ம இடத்துல செயல்படும். அதனால் நான் பிடிச்சிக்கோ, நீங்கள் சொல்கிறதுனாலே நான் சொல்கிறதுனால இல்லை, நம்ம வாழும்போது நம்மக்கிட்ட அது செயல்படும். இப்போ மறைப்பொருளை கர்த்தர்